ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்னொரு சிம்பிளான கேமிங் இன்ட்ரோ நேற்றே பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். என்னோட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன், ஒரு ப்ரீவியூ காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். ஆக்சுவலி நாங்கள் இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஃபைலோட லிங்க் வந்து இப்போயே நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இந்த ஃபைலோட இதை வந்து நான் என்னோட டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆட் இல்லாமல் உங்களுக்கு எந்த ப்ரொசீஜர் இல்லாமல் டேரக்டாக டவுன்லோட் பண்ணால் நீங்கள் என்னோட டெலிகிராம் குரூப் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெலிகிராம் குரூப்போட நேம் வந்து டெக் ஸ்பாட் தமிழ். ஸோ இங்கே தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அப்லோட் பண்ணி இங்கே விட்டுட்டேன். ஸோ இதனோட ஒரு சேனலில். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு தெரியலன்னா இந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹாக் கேமர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வாங்க. ஸோ இதுலேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரெண்டு சேனல்லையுமே இருக்குது. உங்களுக்கு எந்த சேனல் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எது உங்களுக்கு சப்போஸ் இந்த சேனல் உங்களுக்கு கிடைக்கலனா இந்த சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சேனல் கிடைக்கும். அதுவும் இல்லைனா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சேனல் எல்லா வீடியோஸ்லையுமே கீழே வந்து இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்பேன் நான். ஸோ இதை நீங்கள் அப்படியே இந்த லிங்க்கை இங்கே இருக்கிறத மட்டும் காப்பி பண்ணிங்கன்னா போதும். காப்பி பண்ணிட்டு போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே அந்த பேஜுக்கு உங்களுக்கு கூட்டு போயிடும். ஸோ நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா, என்னோட சேனல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ தான் அது. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை. ஸோ என்னோட சேனலில் போய்ட்டு வீடியோஸ் கிளிக் பண்ணினா அதில் என்னோட சேனல் ஒன்று ஹவு டு ஓப்பன் ஜிபி லிங்க் பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரிஞ்சிடும். நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போ நான் அந்த ஃபோல்டர் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நியோன் லோகோ சிசி இருக்குது. அப்போ நியோன் லோகோ சிசி 15 இருக்கா. இது எல்லாமே வந்து ஒரு வேர்ஷன் அடாப் ஃபோட்டோஷாப்போட வேர்ஷனு. ஸோ நான் இப்போ இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே அந்த டைம் லைனில் எல்லாமே வந்து உங்களுக்கு இது ஆகிடும், இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பேக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீவியூ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரீவியூ உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 எலிமெண்ட்ஸ் வேணும் கைஸ். அது அந்த சாஃப்ட்வேர் 2 உங்களுக்கு தேவைப்படும். எலிமெண்ட்ஸ் அண்டு இன்னொரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ அந்த 2 சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ப்ளக்கினோட இன்ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ளக்கின் வேணால் நீங்கள் இதை இந்த வெப்சைட் உள்ள போகணும். அண்டு டெக்ஸ்டர் வேணால் நீங்கள் அந்த வீடியோவில் டெக்ஸ்டர்லாம் கிடையாது, ஐ மீன் டெக்ஸ்டர்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இதில் எலிமெண்ட்ஸ் 3Dன்ற வெர்ஷன் 2 3 எலமெண்ட்ஸ் 3Dன்ற சாஃப்ட்வேர் மட்டும் உங்களுக்கு, ஐ மீன் ப்ளக்கின் அது. அந்த ப்ளக்கின் வேணால் நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்க. இது ஆக்சுவலி இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ncfx.com இவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இந்த ப்ளக்கின், ஐ மீன் இந்த டெம்ப்ளேட்டுக்கான ஓனர். ஸோ அவரோட வீடியோ தான் நான் திருப்பியும் தமிழில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு போட்டிருக்கேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ளே பேக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ ப்ளேபேக் எனக்கு ஆக்சுவலி ஆகாது. ஏன்னா அதோட இந்த எலிமெண்ட்ஸ்ன்ற 3D பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு ஆக்சுவலி இல்லை. ஸோ அதனால் வந்து ஒழுங்காக காமிக்காது அது. ஸோ எலிமெண்ட்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் இல்லாதனால அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை. லோ மெமரி வார்னிங். ஓ சாரி கேஸ், நான் நிறையா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பேக்ரவுண்டில், அதனால் இந்த ரோ வார்னிங் வருது. இது அப்லோட் ஆகிடுச்சா? டன் கேஸ், இது எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ எதுவும் உங்களுக்கு தெரியல. ஓகே டன். இப்போ ப்ளே பேக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி ப்ளே ஆகாது இப்போ. ஏன்னா வந்து நடுவில் நிறைய எரர் இருக்கும், நடுவில் நிறைய எஃபெக்ட்ஸில் அதனால் வந்து எரர் ஆகும். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்போ. ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். அது சிம்பிள் தான் அது ரொம்பவே. அதனால் அப்போ நானே அவங்க பண்ணி காமிச்சிடுறேன் எப்படின்னு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ இந்த வெப்பேஜ் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிறது பேஸ்ட் பண்ணிட்டேன்னா சாரி, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு குரோமில் போய்ட்டு இந்த வெப்சைட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வெப்சைட் கூட்டு போவோம். இதோட ப்ரொசீஜர்லாம் நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணோன்னே. ஸோ டவுன்லோட் பண்ணோடனே இப்போ கீழே வாங்க, கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே 26 செகண்ட்ஸ் காட்டுதா. ஸோ வந்து இது 26 செகண்ட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சோடனே தான் நம்ம அடுத்த டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட் காப்பி பண்ணிக்கோங்க, ஐ மீன் இந்த லொக்கேஷன் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி எங்கே போனோம் தான் நம்ம அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போனோம். லோக்கல் டிஸ்க் சி, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86, அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போனோம். சாரி 86 இல்லை, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போய்ட்டு அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது அந்த ஃபோல்டரில் போய்ட்டு சப்போர்ட் ஃபைல்ஸில் போய்ட்டு இப்போ அங்கே போய் சொல்லியிருக்காங்கன்னா சப்போர்ட் ஃபைல்ஸில் ப்ளகின்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சப்போர்ட் ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சப்போர்ட் ஃபைல்ஸ் தான் ஆல்ரெடி இருக்கேன். ஓகே, சப்போர்ட் ஃபைல்ஸ் நான் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டேன். இப்போ ப்ளகின்ஸில் பாருங்கள், ப்ளகின்ஸ் உள்ளே போய்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே நம்ம டவுன்லோட் பண்ணுற அந்த ஃபைலை நம்ம எத்தனை அங்கே பேஸ்ட் பண்ணோம். இது உள்ளே போய்ட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஃபைல் தான் அது. ஸோ இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டுருங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு
ஒன்று சரிங்க டவுன்லோட் ஆகிட்டு வந்து டவுன்லோட் ஆனோடனே இந்த ஃபைலில் அந்த ஃபைலை வந்து இந்த ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டீர் கொடுக்கணும். நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்ட போகிறது கிடையாது, ஏன்னா நான் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இது சிஸ்டம் வந்து ஸ்ட்ரீமிங் பிசின்றதால அந்த எல்லாத்தையும் ஒரே பிசியில் பண்ணாக்க லேக் அடிக்கும். ஸோ இதுக்காக நான் வேறு பிசி எடிட்டிங்காக வச்சிருக்கேன். ஸோ அதில் தான் நான் அதெல்லாம் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இது உங்களுக்கு இன்றைக்கி ஆக்சுவலி அந்த பிசியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சர்வீஸ் போயிருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ என்னால் இன்ஸ்டால் பண்ணி காமிக்க முடியல. பட் ஆனால் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நான் காமிச்சிடறேன், நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இதுலேயும் டவுட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் என்னோட அந்த பிசி வந்தோடனே அந்த லேப்டாப் வந்தோடனே வந்து நான் அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ரொசீஜர் ஃபுல் ப்ரொசீஜரோடு நான் காமிச்சேன். நானே இன்ஸ்டால் பண்ணி நானே ரெடி பண்ணியும் காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து எத்தனை ரீச் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாக பண்ணி காமிக்கல. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் பண்ணி காமிச்சிடறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வேணும்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வீடியோ வந்து என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன் செகண்ட் அதை காமிச்சிட்றேன். நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்குது. ஸோ இதுதான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸான வீடியோ. ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்குது போயிடலாம். ஸோ இதான் நான் டவுன்லோட் பண்ண ஃபைலு. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ஒன் செகண்ட் எலிமெண்ட்ஸ் 3D வெர்ஷன் 2 இருக்குது. இந்த ஃபைலில் வந்து இங்கே எடுத்து போட்டுருங்க. இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டேர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃபைலில் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினா இதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கவர்மெண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி திருப்பி ரீஓப்பன் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இந்த எலிமெண்ட்ஸ் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. அப்புறம் ப்ளேபேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவும் ப்ளேபேக் ஆகும். ஸோ உங்களுக்கு இதோட இன்ட்ரோவும் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே, நீங்கள் எடிட்டிங்கில் பார்த்துக்கோங்க. ஐ மீன் நான் ஒரு நிமிஷம் நான் இந்த எடிட்டிங்கில் வந்து அது என்ன இன்ட்ரோ நானும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். நான் ஆல்ரெடி என்னோடய சேனல்லையும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு நான் அதை காமிச்சிட்றேன். ஒன் செகண்ட் கேஸ், அது எங்கே இருக்குன்னு தெரியல, இதில் இருக்கும். ஸோ அது எந்த இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ தான் அது. ஸோ இந்த இன்ட்ரோ தான் அது. உங்களுக்கு இந்த இன்ட்ரோ வேணால் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே எஃபெக்ட்டு இந்த இன்ட்ரோ தான் உங்களுக்கு ஆக்சுவலி அங்கே அவுட்புட் ஃபைலாக கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதை நீங்கள் இது வேணால் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டில் தென் பை கேஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு எதை பற்றி வேணும் மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதை பற்றி நான் சீக்கிரம் பண்ணி போடுறேன்.